அனைவருக்கும் வணக்கம். இந்த கவின் குடும்பத்துக்கு தூக்கு தண்டனைன்னு போட்டு இது போன்ற செய்திகள் எல்லாம் அப்போ வந்தது. ரிதன்யாவுடைய அப்பா கூட தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், நீதி நிலைநாட்டிய தீர்வுன்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இருக்குதுன்னா 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், 1 மாதம் 2 மாதம் உள்ளே இருப்பாங்க, அதுக்கு பிறகு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பாஸ்போர்ட்டை 3 பேர்த்துடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்குறாங்க. நீதிபதிக்கிட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தினசரி காலை மாலை சேவூர் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் கூட போவாங்க கையெழுத்து போடுறதுக்கு, அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் போய் போட்டுட்டு வரலாம். இதுதான் நடக்க போகுது. இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு விதிகள் இருக்கிற நாட்டில் நம்ம பொண்ணுகளை இப்படி கொடுத்து போட்டு அப்புறம் தண்டனை வாங்கி கொடுக்குறோன்ட்டு வெட்டி கனவு கண்டுகிட்ருக்குறோம். அப்படிங்கிறது இந்த கேஸில் நமுத்து போன பட்டாசு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது. என்ன தண்டனை கிடைச்சது உங்களுக்கு? அதனால் கேனத்தனமாக பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் பெரிய குடும்பம்னு ஆசைப்பட்டு போய் சிக்கிட்டு செத்து போயிட்டு ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே நடக்கலை. எதுக்காக இப்படி உயிரை கொடுத்து இப்போ என்னாச்சு? எல்லாம் எழுதி வச்சுட்டு இவங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு உடனே அவங்கள தூக்கில் போட்டுருவாங்கன்னு அந்த பெண் ரிதன்யா நினச்சி இப்படி ஒரு செயலை செஞ்சு இப்போ என்ன நன்மை கிடைச்சிது அதில்? இவங்களுக்கு ஏதாவது தண்டனை? 1 மாதம் நல்லா உட்காந்து பிரியாணி கறிச்சோறு தின்னு போட்டு வந்திருக்குறாங்க. இதுதான் நடந்திருக்குது. வேறு என்ன நடந்திருக்க போகுது? இவங்க என்ன ஜெயிலே இருந்திருக்க போகிறாங்க? ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரிதன்யா குடும்பத்திலேருந்து வாங்கின அந்த 2 லட்சம் ரூபா கேஷ் இருக்குது, அதுபோக ஏராளமான நகைகள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வச்சுட்டு ஏற்கனவே ஓட்டாண்டி குடும்பமாக ஆன குடும்பமாக இருக்கிறதுனால ரிதன்யா கிட்ட வாங்கின காசை வச்சு நீ ஜாமீனை வாங்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் அறிவு கட்ட உலகங்கிறது இதிலேருந்து தெரியுது நமக்கு. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்துருக்குதுன்னா சட்டம்ங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எல்லாம் ஏமாற்று வேலை. செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் விவரமாக வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இளம்பெண்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே நடக்கலையில இப்போது என்ன நடந்து போச்சு? அதே தானே உங்களுக்கு நாளைக்கு. இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க பொதுமக்கள்? இந்த வரதட்சணை வாங்குறவனுக்கு இன்னும் அதிக தைரியத்தோடு வாங்குவனுங்க. இன்னும் 1 மாதம் போய் ஜாலியாக டூர் போன மாதிரி இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி தான் நமக்கும் நடக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொடுமை பண்ணித்தான் இந்த வரதட்சணையை வாங்குவாங்க. அதனால் முழிச்சுக்குங்க. இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்ததுன்னா வாசல்லையே விரட்டி அனுப்பிச்சிருங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த 1 மாதம் இருந்து ஜாலியாக டூர் போன மாதிரி இருந்து போட்டு வந்திருக்கிறாங்க. இனி என்ன நடக்கும்? கேஸ் போட்டு வாய்தா வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அங்கே மேல் முறையீடு பண்ணி அந்த இது பண்ணி இந்த இது பண்ணி இப்படியே இழுத்து 10-15 வருஷம் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே இந்த 2 கெல்டுக்கு தானே, அதுக்குள்ளே மண்டையை போட்டுரும். இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படித்தான் இருக்க போகிறாங்க இனிமேல். எந்த ஒரு மாற்றமும் இவங்க வாழ்க்கையில் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம நம்மளும் இந்த மாதிரி வரதட்சணை வாங்கலான்னு தான் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இந்த கேஸ் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த கேஸை முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு எல்லோரும் வரதட்சணை வாங்குறது இன்னும் அதிகரிக்கத்தான் போகுதே தவிர இது குறைய போகிறது இல்லைங்கிறது தெளிவாக இந்த கேஸினுடைய ஜாமீன் கொடுத்துட்டாலே அப்புறம் அவ்வளோதான், இது அவன் தப்பிச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மனதில் ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு அடுத்த கட்டமாக ஒரு 10 பவுன் கேட்கலான்னு இருந்தவங்க கூட உன்னை 50 பவுன் கேட்க ஆரம்பிச்சிருவான். 10 பைசாவுக்கு ஆகாத பையனை பெற்று வச்சுருப்பாங்க. ஆனால் நல்ல டாம்பீகமாக வேஷம் போட்டு காமிச்சு பெண் வீட்டார் குடும்பத்தை ஏமாற்றி பிடுங்கி திங்கிற பண்ணாடைகள் நிறைந்த நாடாக நம்ம நாடு போயிடுது. இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த கேஸ் வேறு இப்படி ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி தான் ஆச்சு. வரதட்சணை வாங்குங்கடா, ஒன்றும் ஆயிராது, அது செத்தால் கொலையே பண்ணாலும் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இப்போ இந்த முடிவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இவனுக்கு இந்த மணமகனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே பொம்மையை வச்சு வாழ்க்கை நடத்துனதுனால இனியெல்லாம் கல்யாணம் தேவையில்லை. அந்த பழைய பொம்மையவே கழுவி ஏதோ சென்ட்டுக்கு இதை அடித்து மறுபடியும் பொம்மையை வச்சு அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவான். அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கெல்டுக்கு ரெண்டுமே வயசாகிடுறதுனால இந்த அவமானத்தை கொஞ்சமாக அது அவமானம் உள்ள குற்றவுணர்வு இருக்குமில்ல, அதை நினச்சே செத்து போயிடுவாங்க. அப்புறம் என்ன இதில் தண்டனை இருக்குதுன்ட்டு நம்ம
இந்த ரிதன்யாவுடைய குடும்பம் எதிர்பார்க்குதுன்ட்டு நமக்கு ஒன்றும் புரியல. அதனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, உலகம்ங்கிறது கேனைகள் நிறைந்த உலகம். பூரா கேன பசங்க. திருவாத்தானது இருக்கிற உலகத்தில் நீதி நேர்மை இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஜட்ஜுகளுக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்கவே கூடாது. எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த லட்சணத்தில் இருக்குது சட்டம் ஒழுங்கு எல்லாம். அதனால் நம்ம வெந்ததை தின்னுட்டு வந்தால் சாவோங்கிற மாதிரி இதையெல்லாம் பார்த்து ஜீரணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம புத்திமதி சொல்லி பெண்கள் வந்து திருந்தினா தான் உண்டு. வரதட்சணை வாங்குறவனும் வீட்டுக்குள்ளேயே வந்து பெண் பார்க்கவே அனுமதிக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதியோடு பெண்கள் இருக்கணும். எங்கே யாருக்கோ வந்தது நமக்கு வராதுன்னு நினப்பில் இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் வருங்கிறது இந்த கேஸ் நிரூபணம் பண்ணியிருக்குது. ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா அப்புறம் என்ன ஒரு குற்றமே இல்லைங்கிற மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு மாதமாக ரிதன்யான்னு போட்டு அப்படியெல்லாம் ஆர்வத்தோடு எப்போ தண்டனை கிடைக்குன்னு காத்துட்ருந்தேன். எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாங்களா? இப்போவாவது புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு அறிவிலி மக்களாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இதில் சட்டத்தை எதிர்த்து மக்கள் வந்து போராடணும். எல்லா தெருவுக்கு வந்து இது ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே கேட்கலையே. அப்போ நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை நடக்கும் பொழுது தன்னால் புரிஞ்சுக்குவீங்க ஒவ்வொருத்தரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், குப்பையெல்லாம் அள்ளுறவங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்கணும். ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்குறாங்கள்ல அரசு உத்தியோகத்தில், அவங்களுக்கு இணையான சம்பளம். இப்போ ஆசிரியர்களுக்கெல்லாம் 80,000 ஆரம்ப சம்பளமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த குப்பை அள்ளும் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு தரணும்ன்ட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது போட்ட 2வது நாள்லேருந்து குப்பை அள்ளுறது வந்து நிறுத்தி போராட்டம் நடந்துகிட்ருக்குது. அதுபோலத்தான் இதையும் வந்து நீங்கள் செஞ்சால் தான் வந்து இதுக்கெல்லாம் விடிவு காலம் ஏற்படும். அப்படியே அந்த குப்பை அள்ளுறது என்ன பண்ணாங்க கடைசியில்? அரசாங்கத்துக்கு வந்து நம்ம தானே தேர்ந்தெடுக்கிற கோமட்ட அரசாங்கங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை பழி சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அந்த சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் கேட்டு போராடின அந்த குப்பை அள்ளும் தொழிலாளர்களை வந்து குண்டுக்கட்டாக தூக்கி குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கதினா, நம்ம சாமானிய மக்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறவன் தனிப்பட்ட மனிதன். இவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து போட்டு பொண்ணையும் பெற்று வளர்த்து இத்தனை வசதிகளையும் பண்ணி கொடுத்து அவனுக்கு காசை கொடுத்து அவனுடைய வாரிசை வளர்க்குறக்கு நம்ம பிள்ளைய கொடுத்து பிள்ளைய பெக்க வச்சு கேனத்தனமான சமுதாயமாக இருக்கிறீங்க. எப்படி இதை மாற்றுறதுன்னு ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த அவனாசி பைத்தியக்காரன் மாதிரி இவனுக்கெல்லாம் வந்து ஒரு வாரிசை பெற்று கொடுத்து இந்த ரிதன்யா என்னத்தை சாதிச்சிருக்க போகுது? லூஸுக்கு ஒரு லூஸை பெற்று அதை சமுதாயத்தில் வளர விட்டு அது இன்னொரு லூஸு மெண்டலை வந்து உற்பத்தி பண்ணி என்ன உங்களுடைய கணக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. சமுதாயத்தினுடைய பார்வை எதுக்காக திருமணம் பண்ணி பெண்களை வந்து இப்படி வந்து சர்வநாசம் பண்ணி எவ்வளோவது மனசாட்சி தொட்டு ஒருத்தையாவது வந்து நான் பூந்து வீட்டுக்கு போன கல்யாணம் பண்ண பிறகு அருமையான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்குன்னு எவ்வளோவது ஒருத்தி வந்து மனசு விட்டு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது பெத்த மகளை கொண்டு போய் அதே மாதிரி ஏன் தள்ளுறீங்கன்ட்டு அந்த பெண்களுக்கு நான் கேட்குறேன். ஆக இப்படி ஜாமீன் கொடுத்ததன் மூலமாக நீதி நேர்மையெல்லாம் வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எவன் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக போச்சு. நம்ம தான் கேடு கெட்டதனமாக கடந்த ஒரு மாதமாக கூவிட்டு தெரிஞ்சோம் இவனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடைக்கல. அப்போ நம்ம கூவுனது வேஸ்ட்டு தானே. மக்கள் எங்கே நீங்களும் திருந்த போகிறது இல்லைங்க. எங்கேயோ கொண்டு போய் அவங்ககிட்டயோ வரதட்சணை கொடுத்து இதே மாட்டி மருந்து குடிச்சிட்டு சாகுங்க, இல்லைன்னா தூக்கில் தொங்குங்கன்ட்டு தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நாளை சொல்லி யார் திருந்திருக்கிறீங்க? ஒருத்தியாவது நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம் பெண்கள். அதையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்கன்ட்டு நம்ம புத்திமதி சொல்லி திருத்த முடியாதுங்கிறது, சமுதாயம் திருந்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த வந்து ஜாமீன் கொடுத்தது நிரூபிச்சிருக்குது. மீண்டும் இது போன்ற கேடுகட்ட சமயத்தில் நடக்கக்கூடிய கேடுகட்ட விஷயங்களோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.